ஏற்கனவே ஒரு செய்தியை சொன்னேன். நம்ம உடம்புல அந்த விந்து பை என்று இருக்கு ஆண்களுக்கு. அது நிரம்பினோன்னா அந்த இயற்கையாவோ, செயற்கையாவோ வெளிப்படுது. சித்த வைத்தியர்கள் இந்த மாரி பல மருத்துவர்கள்லாம் இது தவறான ஒரு செயல்ன்னு மக்களுடைய அறியாமையை மிஸ்யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. அது இயற்கை ஒரு நிகழ்வு அது. ஞாபகம் வச்சுக்கங்கன்னா. உணவுலேருந்து தானா பிரியும். அது இயற்கையாவோ, செயற்கையாவோ நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால், அது தூக்கத்தில் கனவு நிலையில் கூட அது வெளியேறும். வெளியேறும்போது ஒரு பெண்ணுக்குள்ள இச்சையை உள்ள மனம் அந்த இச்சைகளே ஆட்கொள்ளும். பெண்ணோடு இச்சை கொள்ளும் பட்சத்தில் தான் மனம் அனுபவித்த பின் தான் அந்த உயிர் சக்தி வெளிப்படும். இது இயற்கைய நிகழ்வு. இதை பல மருத்துவர்கள் சித்த வைத்தியர்கள்லாம் தவறாக மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை ஒரு தாய் வந்து தாய்மை அடைஞ்சிருக்கிறாங்க. வயிறு பெருசாக இருக்குது. ஒரு 3 வயசு பையன் வந்து அவங்க தாயிட்ட கேட்குறான், ஏன் வயிறு இவ்வளோ பெருசாக இருக்குது? அந்த தாய் சொல்கிறா, உள்ள தம்பி பாப்பா இருக்குது அப்படின்னு. அந்த 3 வயது குழந்தை கேட்குறான், இந்த தம்பி பாப்பா எப்படி உள்ளே வந்தான், எப்படி வெளியே வருவான் அப்படின்னு கேட்குறான். அதுக்காக அந்த பெண்மணி இயற்கையான இது சயின்டிஃபிக்காவோ உடல் இயற்கையான அந்த நேதிப்படி எப்படி இதெல்லாம் சொல்ல முடியாது அவங்களுக்கு. அந்த குழந்தைக்கு புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் கிடையாது. அதனால் கோபம் கொண்டு என்ன கேள்வி கேட்குறேன்னு சொல்லி அடிக்கவும் முடியாது. அந்த குழந்தையோட மனப்பக்குவத்துக்கு ஏற்ப ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிறான் அந்த தாய் செய்கிறான். புரியுதுங்களா? இப்போ காதல் காமம் இந்த உணர்வுலேருந்து எப்படி விடுபடுன்ற ஒரு செய்தியை தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரிய சிலபஸ். எப்படி விடுபடணும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படிலாம் அடைவான் அப்படின்ற ஒரு நீதி இருக்குது. ஒரு பெண் ஆணை எப்படிலாம் அடைவான்னு ஒரு நீதி. ஒரு 13 வயசு நான் வந்து எந்தெந்த ஸ்டேஜில் ஒரு பெண்ணும் ஆனால் பாதிக்கப்படுவாங்க, அதுலேருந்து எப்படி விடுபடுறது ஒரு சிறு நுட்பத்தை சொல்கிறான். பார்த்தீங்களா? ஒரு 13 வயசு பெண்ணுன்னா வயசுக்கு வந்த ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜுங்க வச்சுக்கோங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை இச்சைக்கு ஆளாக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உணவு பண்டங்கள் தின்பண்டங்கள்னு சொல்லுவாங்க, சாப்பிட்ற பொருளை கொடுப்பாங்க. அது அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த குழந்தைய அந்த இச்சைக்கு ஆளாக்கிடுவாங்க. அது ஒரு ஆணுடைய அணுகுமுறை. இதெல்லாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு 18 வயசு பெண் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பெண்ணை ஒரு ஆண் இச்சைக்கு எப்படி ஆளாக்குவானா, அந்த 18 வயசை பெண்ணை நான் ஆல்ரெடி சொன்னேன், உலகத்தில் அணியத்து இருண்ட கரியணையில் ஒன்று திரட்டி மேனியை கொண்டிருப்பான், அவளை நிலவோடு ஒப்பிட்டு வர்ணிப்பான்னு சொன்னான். இதை ரோடு ரோலில் உருட்டி எடுத்த ஓலை வழக்கரோட மாதிரிப்பா அவளை தேவலோக பெண்ணோட ஒப்பிட்டு வரணும். ஒரு பெண்ணை பார்த்தா வாதி தான் வரும். அவன் பார்த்தா முகத்தை பார்த்தா பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அவ்வளோ முகம் முழுவதும் பருக்களும் சீல்ஸ் கொடுத்த நிலையில் இருந்துச்சு. அவளை கண்ணை மணியை முத்திய சொல்லுவாங்க. அதாவது அண்ட புழுக ஆகாச புழுன்னு சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டீங்களா? அண்ட புழுக ஆகாச புழுகன்னு. அந்த டீனேஜில் அவங்களுக்கே தெரியும். அவங்க வந்து வர்ணனை பண்ணும்போது உன்னதமான மனம், மனித மனம் பணத்திற்கு அடிமையாகுதோ இல்லையோ புகழுக்கு அடிமையாகுதோ. யாராவது ஒருத்தர் புகழ்ந்தா போதும் அவங்க அடிமையாயிடுவாங்க. இந்த டீனேஜில் உள்ளவங்களை இந்த ஆண் இனம் பெண் இனத்தை வர்ணிக்கும். அவன் தான் கவிதைனா கவிதை, அவன் கவிதை அவர் படிப்பு இருக்குதோ இல்லையோ கவிதை படிப்பான். பெண்ணுடைய அழகு அப்படின்னு அவர் கவிதை படிப்பார். ஓவியனின் மனத்தால் தீட்டப்படுவது, சிற்பியின் சிந்தையில் செதுக்கப்படுவது, கைவிஞனின் கற்பனையில் வர்ணிக்கப்படுவது, காதலனால் போற்றப்படுவது, கைவிட்ட பின் தூற்றப்படுவது, காமுகனின் கட்டிலுக்குள் அனுபவிக்கப்படுவது. இது பெண்ணின் அழகுன்னு ஏதோ ஒரு வர்ணிப்பான். ஏதோ அவனுக்கு என்னென்னமோ கவிதைலாம் எழுதுவார். அண்ட புழுக ஆகாச புழுகன்னு ஒரு விளக்கம் சொல்கிறான். இப்போ இங்கே சென்னையில் உயிரியல் பூங்கான்னு ஒன்று இருக்குது. உயிரியல் பூங்கா அது ஜூ, மிருகக்காட்சி சாலை. அதுலேருந்து ஒரு சிங்கம் தப்பிச்சு வந்துருச்சான். தப்பிச்சு ஓடுது. எல்லா மக்களும் தலை தறிக்க ஓடுறாங்க. சிங்கம் தொடர்ந்து அப்படின்னு சொல்கிறான். யாரும் அந்த அண்டப்புழுக சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா நேராக போய் நின்று
அந்த சிங்கத்துக்கு முன்னாடி நின்று நச்சுன்னு அது நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்தான் அப்படின்னு. அதுக்கு இது அண்டபுருவம் சொல்கிறான். அதுக்கு ஆகாசம் புழுவ சொன்னான். ஓ அப்படியா, நான் கூட தொட்டு பார்த்தேன், ஈரமாக இருந்துச்சு, நீ தான் முத்தம் கொடுத்தியாடணும். அது மாதிரி அண்ட புழுகம் ஆகாச புழுகம் அது அந்த டீனேஜில் உள்ளவங்க அப்படி கற்பனையாக எதெல்லாம் பொய், நான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு சொல்லுவாங்க. அந்த பாடலே வரும். ஒரு எம்ஜிஆர் அதில் ஒரு பாடலில் பாடியிருப்பார். இந்த பெண்ணை வர்ணிச்சியே கவுத்துருவான். வர்ணிக்கிறதுல எந்த பெண்ணு மயங்கிறாலும் முடிஞ்சு போச்சு. அவங்க அந்த ஆணுடைய இச்சைக்கு மாட்டிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும். ஒரு 13 வயசு பெண்மணி தின்பண்டங்களை சாப்பிட்ற பொருளை கொடுத்து மயக்குவான். ஒரு 18 வயசு பெண்மணியை அந்த கற்பனையால் கவிதையினால் அந்த பெண்ணை வர்ணித்து அவளை மயக்க வைப்பான். அதை தன் இச்சைக்கு ஆளாக்குவாங்க. புரியுதுங்களா? ஒரு 24 வயசு பெண்மணி இருப்பாங்க. இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, சினிமா பீச்சு எல்லாம் ஊர் கூட்டு போகிறது, செருப்பு வாங்கி கொடுக்கறது, ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்கறது, என்னென்னாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, என்னென்னா அவ்வளோ செலவு பண்ணும். பரிசு காலி பண்ணிகிட்டே இருப்போம். கடைசியில் சுற்றி சுற்றி எங்கே போனால் தன் இச்சைக்கு ஆளாக்குறதுக்கு தான் இவ்வளவு செலவு பண்ணுறான்றது ஒரு மறைமுகமான உண்மை. புரியுதுங்களா? அப்போ அந்த பெண்ணுக்கு 4ஆம் வட்டத்தில் அவனுடைய எண்ணத்துக்கு இணங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவன் இவ்வளவும் செலவு பண்ணுறது சும்மா பண்ணல, கடைசியாக அந்த இச்சைக்கு தன்னை ஆளாக்குறதுக்கு அவன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான்னு ஒரு உண்மை. அது சத்தியமானது. புரியுதுங்களா? அப்போ அந்த அந்த 24 வயசு அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் செலவு செய்கிறான், சினிமா பீச்சு கீச்சு எல்லாம்னா, நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்கள் கற்பு நிலையை இழக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கிறீங்கன்றது உண்மை. அப்போ நீங்களும் உஷாராக இருக்கணும். புரியுதுங்களா? எந்த ஒரு ஆணும் உங்களுக்கு செலவு அளிக்கிறத நீங்கள் விரும்பக்கூடாது, அதுலேருந்து விலகி இருக்கணும். அப்படி அதுக்கு ஆமதிக்கிறீங்கன்னா உங்கள் கற்புக்கு பாத்தியை கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து 35 வயசு பெண்மணி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அது காமக்கலையில் இவன் கை தேர்ந்தானா இருப்பான். அந்த கணவனை விட பல கோணத்தில் அந்த எப்படி காம சூத்திரத்தை கரைச்சி குடிச்சிடும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அது மாதிரி வித்தியாசமாக அந்த செக்ஸ் அவங்கள டபுள் மீனிங்கில் பேசுவான். அந்த காம இச்சைக்கு ஏதாவது ஒரு இணங்குற மாதிரி எல்லாம் பேசுவான். அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இணங்கிட்டாங்கன்னா அவங்க அந்த காமத்து அவங்க எந்த ஒரு தின்பண்டமும் கொடுக்க போகிறதில்ல, கவிதையை வர்ணிக்க போகிறதில்ல, ஊரை சுற்றி காமிக்க போகிறதில்ல. அந்த 35 வயசு பெண்ணை ஒரு முறை செக்ஸுக்கு இணைஞ்சி அவன் டபுள் மீனிங்கில் அப்படி பேசி இச்சைக்கு ஆக்கிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த தொடருவான். புரியுதுங்களா? அவங்க காமத்தை மற்ற ஆண்கள் கணவனோ மற்ற அவங்கள விட சிறப்பாக அவன் செக்ஸை அனுபவிக்கிறதுக்கு என்னால் முடியுன்றதை நிரூபித்து காட்டுவான். அதனால் நீங்கள் அந்த செக்ஸ் இன்பத்துக்கு அடிமையாயிடுவீங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நாம் ஒருவனுக்கு ஒருத்தி அது அப்படின்றது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு உட்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் டில்லு டெத்து வரைக்கும் எந்த ஒரு ஆணையோடையும் மிச்சம் கொள்ள மாட்டீங்க. புரியுதுங்களா? இப்போ அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு ஒரு நம்ம திருமணம் தாலியெல்லாம் கட்டுவாங்க. அக்னி வளம் தாலியெல்லாம் கட்டுவாங்க. புரியுதுங்களா? இப்போ அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துட்டு ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அவர் அந்த பிராமணர் அவர் அந்த மந்திரம் ஓதுறவர் கையை காட்டி மேலே அருந்ததி பாருங்கன்னுவார், அம்மியை மிதிங்கன்னுவார், அக்னியை வளம் வாங்கன்னுவார். சொல்லும் போது அது என்ன கதை ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் திருமண சடங்கை நம்ம தினசரி நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். இந்த அருந்ததின்றது என்ன, அந்த கதை என்னன்னா, ஒரு சாமியார் இருக்கிறாரு. அந்த சாமியார் ரொம்ப கவலையாக சோர்ந்து தலை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. அவர் தான் குரு. குரு எப்போதும் கலகலன்னு ரொம்ப இருப்பார். ஆனால் அன்னைக்குன்னு சோர்ந்துருக்கிறது ஒரு சிஷ்யன் வராரு. என்னப்பா இவர் முகம் தோய்ந்து சோர்ந்துருக்கிறாரு, என்ன விஷயம்? எப்போதுமே இப்படி இருக்க மாட்டார். குருவே என்ன விஷயம் நீங்கள் சொல்லுங்கள். என்ன எனக்கு ஒன்றும் மனசு உங்களுக்கு ஒன்றும் முகம் தோய்ஞ்சிருக்குது, என்ன கவலை கிடையாம இருக்கிறீங்க, என்ன விஷயம்னா? அது ஒன்றும் இல்லை பாப்பா, வேலையை பார்த்துட்டு பாப்பா, ஆனால் சொன்னால் உனக்கு புரியாதுண்ணா. ஆனால் அதெல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு சொன்னால் புரியும், நீங்கள் என்ன விளக்க சொல்லுங்கண்ணா, என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு, நான் அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்றான். இப்போ வேலையை பாடுறா, நீ எதுவும் சொன்னால் உனக்கு புரியாதுண்ணா. அவன் கடைசி வரைக்கும் விடுறதா இல்லை. கடைசி தொந்தரவு பண்ணும்போது, எனக்கு ஒரு பொண்ணு தேவைப்பா, ஒரு லேடி பெண்ணு தேவை என்னுடைய இச்சைக்கு, அதுக்காக தான் அதுதான் ஒன்றை சொல்லலை அண்ணா. அது என்ன நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீ சொல்ல வேண்டியதானே, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் சொன்னால் புரிஞ்சுக்க, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லி அந்த லேடியை நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன், நீ எந்த பிரச்சனை உன்னோட இதை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு பெண் தேவை, அந்த பெண்ணு 99 பேர் அனுபவிச்சிருக்கணும். அந்த பெண்ணை வந்து 99 பேர் அனுபவிச்சிருக்கணும். 100ஆவதா நான் அந்த பெண்ணை அனுபவிக்கணுங்களா, எனக்கு அந்த பெண்ணு தேவைன்றோம். இவ்வளோதானா, இதுக்காக போய் இப்படி உட்காந்து தொஞ்சிருக்கீங்க, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் கூப்பிட்டு வரேன்னு அவர் ஊரா சுற்றாரு. யார் சித்தியம். அவர் எந்த பெண்ணை தேட்டு கேட்டாலும் ஒன்று 98 கீழே வருது, 100 தாண்டி போகுது, 99க்கு கீழே வருது, 100 தாண்டி போகுது ஒழியா எக்ஸாக்டாக அந்த 99 வந்து எங்கேயுமே நிற்கல. அவரு நொந்து போய் கவலையாகி மனசு தொஞ்சு போயிட்டாரு. அது கரெக்டான அந்த பொண்ணு அவர் கிடைக்கல. சுற்றி அவர் நொந்து போனார். நொந்து போகிற அளவுக்கு வந்துட்டார் அவர். அப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. கதவை தட்டு. எப்போதுமே வீட்டுக்காரு கலகலன்னு இருக்குவார். அந்த சிஷியனுடைய மனைவி பார்க்குறாங்க, என்னடா அது இவர் என்ன டல்லாக இருக்கிறாரு, மூஞ்சி தோஞ்சிருக்கு, என்னங்க விஷயம், எப்போதுமே கலகலன்னு இருப்பீங்க, மனசு சந்தோஷமாக இருப்பீங்க, ஏன் என்ன ஆச்சு, உங்கள் மனசு ஏதோ கவலைப்பட்டுருக்கீங்க, என்ன விஷயம். இது மாதிரி குருக்கிட்ட உள்ள நிபந்தனைகள் அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அந்த சிஷியனோட மனைவி சொல்கிறாங்க, இப்போ இதுக்காகவா நீ ஊர் ஃபுல்லும் சுற்றிட்டு இருக்கிற, என்னட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியன் என்ன சொல்கிற, உன்னையே நான் திருமணம் செய்வதற்கு முன்னால் 98 பேர் என்னை அனுபவிச்சிருக்கிறாங்க, நீ வந்து எனக்கு 99வது பேர், நீ என்னை அனுபவிச்சிட்டா, உங்கள் குரு வந்து எனக்கு 100வது பேர் அப்படின்றா. அப்போ குருக்கிட்ட இவர் சரின்னு மனைவியை கூப்பிட்டு போய் விடுறாரு. இதாங்க அவர் பார்த்தாரு. அவர் வந்து சொல்கிறாரு, குரு சொல்கிறாரு, பா எனக்கு உண்மையிலே பெண்ணெல்லாம் எதுவும் தேவையில்லை, நான் வந்து உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். ஒரு உத்தமினா ஒரு பத்தினா யாருன்றதுக்கு நான் உறவுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்கிறேன். அதுதான் உன் மனைவி. உனக்கு திருமணத்துக்கு முன் ஒரு பெண் எப்படி வேணாலும் வாழ்க்கைப்பட்டுருக்கலாம், அவங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி சிந்திக்கவே கூடாது. திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உத்தமியா பத்தினியா சத்தியமா இருக்கணும், கணவனும் மனைவிக்கு உத்தமனா பத்தினா சத்தியமா இருக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் இல்லற வாழ்க்கையினுடைய நியதியும். அதனா உன் மனைவி உத்தமி, அவ பத்தினி, அதனால உன் மனைவியை உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொல்லி அவளை நட்சத்திரமா ஆக்கி, அந்த அருந்ததின்றவளை நட்சத்திரமா ஆக்கி அந்த குரு வந்து உலகத்துக்கு இவளை முன்னிறுத்திக்கு, நீங்கள் எந்த ஒரு ஆண் மகனும் திருமணம் செய்யும்போது ஒரு பெண்ணுடைய கடந்த காலத்தை பார்க்காதீங்க. இது ஒரு புது வாழ்க்கை, உங்களுக்குன்னு குழந்தை பிறக்குது, உங்களுக்கு ஒரு புது இது, பழையச கிளறக்கூடாது அப்படின்றத ஒரு நீதியை சொல்கிறாங்க, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு 35 வயது பெண்ணை ஒரு ஆண் எப்படியோ காம சபலங்களை வெளிப்படுத்தினாலும் அவங்க வந்து பத்தினியாகவும் உண்மையாக சத்தியமாக இருந்தவங்களும் யாராலையும் சரி வந்து அணுக முடியாது. ரொம்ப பேர் இன்னாசம் மெஸ்மரிஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு பெண்ணை இச்சை கொள்றதுக்கு. கற்புள்ள எந்த பெண்ணையும் யாருமே இன்னாசம் மெஸ்மரிஸ் பண்ணவே முடியாது, தலைகிலானாலும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அந்த எண்ணத்தில் உறுதியாக இருப்பாங்க. புரியுதுங்களா? எந்த கற்புள்ள கணவனுக்கு உண்மையாகவும் சத்தியாகவும் பத்தினியாக இருக்கிற எந்த பெண்ணையும் யாராலையும் இதுவும் பண்ண முடியாது. அது அவங்க அந்த தெய்வீக நிலையிலே இருப்பாங்க அவங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு பெண்ணை ஒரு ஆண் அந்த காம சபலா செயல் அது டபுள் மீனிங்கில் அதெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு எச்சரிக்கை ஆறாங்கன்னா நீங்கள் உங்கள் மனம் பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது 35 பெண் அந்த ஆணிடம் அவன் பேசும் தோரணையிலிருந்து உங்களை விடுவித்து அவர்களை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஞாபகம் வச்சுங்க. எந்தெந்த சூழ்நிலையில் ஒரு ஆண் உங்களை அணுகுவான், எப்படி நீங்கள் அதுலேருந்து விலகணும், காதல் காமத்திலிருந்து விடுபடும் வழிமுறைகளை நான் சொல்லிக்கிட்டு வரேன். புரியுதுங்களா? அப்போ 55 வயசு பெண்ணு அவங்கள என்ன பண்ணுவான், உடல் ரீதியாக ஹெல்ப் பண்ணுவான், பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணுவான். அப்போ அவங்க இன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, பொண்ணு காலேஜ் போயிருக்குன்னா உடனே 2 வீலர் எடுத்துகிட்டு போய் பொண்ணை கூட்டிகிட்டு வருது. அந்த 55 வயசு கல்லூரி படிக்கிறான்னு கூப்பிட்டு வரோம். பைப்பில் தண்ணி வந்துட்டு இருக்கு, அவங்க எங்கள் வீட்டுக்கு 2 குடம் எடுத்து அவன் வீட்டுக்கு 2 பேர் எடுத்து கொடுக்குறது. வீட்டில் டியூப்லைட் எரியலைங்கண்ணா உடனே போய் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி டியூப்லைட் சரி பண்ணுறது. அப்புறம் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாத கடைசி அந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், இல்லை பள்ளி பருவ
ஃபீஸ் கட்டணுங்க, கல்லூரி ஃபீஸு பணம் ஆகிட்டாங்கன்னா அவனு பணத்தால் போய் ஹெல்ப் பண்ணுறது. இப்படி எப்போ ஒருத்தன் ஒரு பெண்ணுக்கு பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணுறான், ஃபிசிக்கலாக ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான்னா அந்த பெண்ணை தன் இச்சைக்கு ஆளாக்குறதுக்கு முயற்சிக்கிற ஒரு சில நடவடிக்கைகள் அது மிக முக்கியமானது. அப்போ அந்த பெண்ணு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆண் தனக்கு பணத்தை கொடுப்பதற்கும் மற்ற ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணுறான்னா மறைமுகமாக உங்கள் காம இச்சைக்கு இழுக்கிறாருன்றது. அப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும், புரியுதுங்களா? எதிராளிகிட்ட பொருளாதார ரீதியாவோ ஃபிசிக்கலாக யாராவது ஹெல்ப் பண்ண வராங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நிலையிலிருந்து தவற மாட்டீங்க, புரியுதுங்களா? காதலிலிருந்து காமத்திலிருந்து விடுபடும் முறைகளில் இதை சிம்பிள் டெக்னிக்கு சொல்கிறேன், புரியுதுங்களா? அந்த ஒரு பெண்ணு தாசின்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தாசின்றவ ஒரு ஆண்களை எப்படி எப்படிலாம் கவுப்பான்றது அந்த தாதியை வந்து ஒரு சொல்லி வச்சுருப்பான், புரியுதுங்களா? ஒரு பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் வருவான், அவனுக்கு தடப்படலாம் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் போட்டு அவன் என்ன சொல்வா, கறி மீன் எல்லாம் அவனுக்கு ரொம்ப விதவிதமான உபசரணை செய்வான், அந்த விருந்து வைப்பான். ஆனால் காதில் ட்ரெஸ்ஸு அந்த எல்லாம் ரொம்ப சிம்பிளாக போட்டிருப்பா, காதில் தோடு இருக்கு, நகை எதுவுமே இருக்காது. என்ன ஒன்றுமே காதில் ஒன்றுமில்ல, எல்லாம் கடன்காரெல்லாம் வந்து கேட்டாங்க, கடன் கொடுத்துட்டான். அப்போ இவங்களோட இந்த தாதி அந்த தாசி இருக்கிறால அவங்களோட தாய், வளர்ப்பு தாய், அந்த தாதின்னு சொல்லுவோம். அவரை சும்மா அடியாள் மாதிரி வச்சுருப்பாங்க. அவன் வாசல்லேருந்து ஒரு கடங்காரன் மாதிரியே திட்டுவான் அசிங்கமாக, பணம் வாங்குறது யோகியத்துக்கு பணத்தை கொடுத்தியா, போனியா, வந்தியா, எல்லாம் அறிவு இருக்கா அதுன்னா. அப்போ அந்த பெரிய கோடீஸ்வரர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யார் வெளியிலேருந்து ரோட்டில் திட்டுறான், இந்த தாதி கிளவி, அந்த தாய் கிளவி சொல்லுவா, அப்புறம் பார்ட்டி வந்திருக்கான், அது ஒரு மலுப்பி பேசிகிட்டு இருப்பா, காதில் உள்ள ஒரு மாதிரி. அப்போ என்ன விஷயம்னா, அவருக்கு இது மாதிரி இவ்வளோ ரூபா பணம் வாங்கியிருக்கோம், கடன் அவர் கொடுக்கணும்னு. அப்படி அவன் மூஞ்சில் தூக்கி விட்டேன்னா உடனே பணத்தை தூக்கி கொடுப்போம். ரொம்ப கிழிஞ்ச படவையெல்லாம் சில சமயம் கட்டி காட்டுவான். அப்போ என்ன வேறு படவையில் எனக்கு பட்டுப்புட கட்டிக்க ஆசை தான், யார் வந்து எல்லாருமே என்னை அனுபவிக்க தான் வராங்க, ஒருத்தர் கூட என்னோட நீங்கள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலிவு அப்படி அவள் கடைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு உடனே ஒரு படம் தான் அவங்க அப்போ தாய்களை சொல்லுவாள், நீ அவன் ஒரு படம் தான் வாங்கி தருவான், நீ 4 படம் எடுத்துக்க. அப்போ எனக்கு இந்த படவை பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு என்ன படவை பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லு, அவனுக்கு பிடிச்ச கலரை கேட்டு நீ வாங்கணும், உனக்கு பிடிச்சது ஒன்று கொடுக்கணும், ஒன்று வேறு இப்படி சொல்லி அவர் 4 படம் வாங்கிடணும்னா அதே மாதிரி வாங்கிடுவான், சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கோணத்துலேயும் அவன்கிட்ட பணத்தை பறிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ எல்லா பணமும் இப்படி அவங்க ஒவ்வொரு டெக்னிக்கும் பார்த்தா ஒரு நாளைக்கு பல ஆண்கள் அவளிடம் வந்து போவா. பல ஆண்கள் வந்து போனாலும் அவங்க அந்த தாய் கிளவி ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருப்பான். எந்த ஆண் உன்னிடத்துல வந்தாலும் அவன் ஒருத்தனுக்காகவே நீ வாழ்கிற மாதிரியும், நான் அன்றைக்கி சொன்ன உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல, நான் சாப்பிடவே இல்லை, நைட்டு ஃபுல்லும் தூங்கவே இல்லை, இப்படி இந்த வார்த்தைகள்லாம் சில பசப்பு வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவான், எல்லார்கிட்டையுமே அதை சொல்லுவான், புரியுதுங்களா? ஆனால் இவன் நினச்சிக்குவான் நமக்காகவே ஏங்கியிருக்கா, நமக்காக எனக்கு யார் உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் உங்கள் நினைவு தான் எனக்கு மட்டும். அப்படி ஒவ்வொருத்தையும் அந்த சொல்லி அவனோட பணத்தை பறிச்சுக்கிட்டே இருப்பான், புரியுதுங்களா? அப்போ அவனுக்கு அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பா, இல்லை எனக்கு பசியே இல்லை, ஆனால் நீங்கள் சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்டா அப்படின்னு அவனுக்கு பரிமாறி இப்படி எப்படியோ அவனுக்கு பல கோணங்களில் அவனை மைண்ட் வாஷ் பண்ணுவான். அந்த தாய் கழிவு எல்லாத்துக்கும் டெக்னிக் சொல்லி கொடுத்துருப்பா. அப்படியே ஒரு பெண் வந்து ஒரு ஆணை அந்த அன்பை செலுத்துகிற மாதிரி காட்டி 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 அந்த பணத்தை இதெல்லாம் செய்யிருப்பாங்க. இந்த டெக்னிக்கு அது விபச்சாரிகள் அந்த காலத்தில் அந்த தாசிகள் செஞ்ச டெக்னிக், ஒரு ஆணை கவுப்பதற்கு செய்த டெக்னிக் இதெல்லாம், புரியுதுங்களா? ஆனால் இப்போ வந்து நம்ம வீட்டில் குடும்பத்தில் உள்ள மனைவி மர்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆண்களை கவுக்கிறதுக்கு. சரி, ஆண்களும் உஷாராக இருந்துங்க, வீட்டுக்கார மட்டும் இருந்தே உஷாராக இருந்துங்க, இல்லைன்னா அவங்க பணம் பர்ஸ்லாம் காலி, இப்படி தான் காலி பண்ணுவாங்க, மறைமுகமாக காலி பண்ணுவாங்க, புரியுதுங்களா? கட்டின பொண்டாட்டியே அப்படி தான் பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக அழகாக பணத்தை பறிப்பாங்க. ஒவ்வொன்றும் எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படி போட்டு 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 வாங்கி நம்மளுக்கு இது பண்ணிவிடுவாங்க, மொட்டையாகிறதுன்னு சொல்லுவாங்களே, மொட்டையாக்கிடுவாங்க. அடுத்து நான் என்ன சொல்ல இந்த செய்திகள் சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து நான் செக்ஸை பற்றியோ காமத்தை பற்றியோ நான் பேசவே இல்லை, புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு இளைஞர்கள் இந்த எண்ணங்களால் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அவர்கள் படிப்பு பாதிக்குது, அவங்களுடைய தொழில் பாதிக்குது, அவங்க குடும்ப வாழ்க்கை பாதிக்குது. இப்போ இதுலேருந்து அவங்க விடுபடணும். இதற்காக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு காமசூத்திரன்னு ஒரு புக் இருக்குது. அந்த காமசூத்திரன்ற புஸ்தகத்தை
நீங்கள் வந்து ஒரு பூசி மொழிவி அது ஒரு ஒரு மாதிரி மலுப்பிலான வார்த்தைகளில் போட்டு அதில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தா டைரெக்டாக எதையுமே சொல்லாமல் சுற்றி வளைச்சி சொன்னால் அதுக்கு பேர் காமசூத்திரங்களா? அந்த செய்தி இன்னைக்கு செக்ஸை பற்றி சொல்லும்போது செக்ஸை அது ஓப்பனாக சொல்லும் பட்சத்தில் அவனுக்கு தெளிவு பெறும். புரிதுங்களா? அதனால் நம்ம மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பேர் செக்ஸை பற்றி பேசலாம், வாயை மூடு, வாயக்கல், அபச்சரம் வாயில் வசம் வச்சு தேக்க, எப்படி செக்ஸை பற்றி பேசாதன்னா நாம் யார்கிட்டையும் நான் போய் இதெல்லாம் தெரிய முடியாதுல்ல. அப்பா அம்மாவட்டையோ ஃப்ரெண்ட்ஸுங்களோ யாருக்குமே அது முழுமை தெளிவுபடாமல் இருக்கிறாங்க. அவங்களே அந்த மாயையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூரை மேலே ஏறி செக்ஸ் ஒரு பாவ செயல்னு கத்திட்டு இருக்கிறாங்க. புரிதுங்களா? நான் செக்ஸை அனுபவிக்க சொல்லுவேன். டபுள் மீனிங்கிலோ இச்சைகளோ ஒரு காம இச்சைகளை உருவாக்குற வகை ஒரு செய்திகளோ நான் சொல்லலை. நான் சொல்ல வந்த செய்திகளாம் ஒரு இளைஞர்கள் தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ தவறான பாதைகள் போகிற அவங்க பாதையை வழி தடம் மாறுது. புரிதுங்களா? அப்போ அவங்க வாழ்க்கையை நேர்படுத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு சில செய்திகளை அவங்க காம உணர்வுகளால், காதல் உணர்வுகளால் மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் எப்படி ரிலீஸ் ஆகிறன்ற நுட்பத்தையும் சூழ்ச்சி வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடமோ கல்லூரியோ பல்கலைக்கழகமோ கிடையாது. புரியுதுங்களா? இது மாதிரி ஆன்மீகத்தில் சில குருமார்கள் சொல்லித்தராங்க. ஆனால் நிறைய பெரும்பாலான குருமார்கள் அந்த காமத்தை இச்சைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த காமம் ஒன்றுன்னு தெரியல. புரியுதுங்களா? அதனால் ஒரு சில செய்திகளை ஓப்பனாக நான் சொன்னாதான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நாங்கள் காமத்தை பற்றி காதலிருந்து விடுபடுறது, காமத்திலேருந்து விடுபடுறதுன்னா நான் பூசி மொழி சொன்னால் எதுவுமே புரியாது. அந்த டாப்பிக்கே நம்ம ஓப்பனாக சொல்லும் பட்சத்தெல்லாம் புரியணும் தான் இது தெளிவுபடுத்துகிறோம். புரியுதுங்களா? இப்போ ஈஸ்வரன் வந்து முதல்ல காமத்தை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அத்தை பார்வதி அனுபவிச்சுட்டு உலக மனித இனத்து பயனடையணும்னு சொல்லி செக்ஸை பற்றி ஒரு சிலபஸை காமசூத்திரத்தை ஃபஸ்ட்டு சொல்லும் போது நந்தி எழுதுறாரு. அது ஆச்சாரன். இப்போ முதல்ல ஈஸ்வரன் தான் செக்ஸை பற்றி மக்களுக்கு சொல்கிறாருன்னா ஈஸ்வரனை போய் காம கடவுள்னு சொல்ல முடியுங்களா? இப்போ திருவள்ளுவர் காமத்துப்பால்னு ஒரு செய்தி அவர் எழுதியிருக்கிறார். அதனால் திருவள்ளுவர் வந்து செக்ஸ் சாமியான்னு சொல்ல முடியுங்களா? அது இன்பத்து பால் காமத்து பால்னு எழுதியிருக்கிறாரு. அதனால் திருவள்ளுவர் செக்ஸ் சாமியான்னு சொல்ல முடியுங்களா? சங்கரன்ற ஒரு காமக்கலைன்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. அந்த காமக்கலை சங்கர் எழுதுனா அவர் காமுகன்னு போய் சொல்ல முடியுங்களா? அப்போ இது செக்ஸை பற்றி யாரும் பேசினா அவன் ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு பர்சன்லாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் நான் காதலில் பற்றி நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா நான் அந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டிருக்கிறேன். அதை என்ன மனம் விட்டு என்னுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். புரியுதுங்களா? ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட, அவ்வளோதான். ஆனால் எவனோ ஒருத்தன் நான் வாழ்க்கையில் காதைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான்னா அவனோட அண்டப்புழும் ஆகாசப்புழும் யாரும் கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் எவனோ மன ரீதியாக அந்த பெண்ணை பற்றிய எந்த சிந்தனைகளையும் அந்த இச்சைக்கு ஆளாயிருப்பான். ஏன்னா வெளியே சொல்லியிருக்க மாட்டான். எவன் ஒருத்தன் காதலிக்கலை, எனக்கு அந்த காம உணர்வு இல்லைன்னா அவனை விட ஒரு அண்டப்புழுக ஆகாசப்புழும் உண்மையிலே கிடையாது. புரியுதுங்களா? நாங்கள் ஓப்பனாக பேசுகிறோம், மற்றவங்களும் பேசலை. ஆனால் உண்மையிலே அந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம செக்ஸை பற்றி பேசும்போது அது நெகட்டிவாக நம்மளை ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நான் சொல்ல வந்தது ஒரு இளைஞர்கள் தவறான பாதையிலிருந்து தன்னை நேர்படுத்துவதற்கு, அவர்களை நெறிப்படுத்துவதற்கு, அவர்களை முறைப்படுத்துவதற்கு, அந்த நெகட்டிவான எண்ண சிந்தனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு, தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த செய்திகளை இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அதனால் இந்த காதல் என்ற காமம் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெளிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். புரியுதுங்களா? நாணம் வெக்கம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நாணம்னா என்ன, வெக்கம்னா என்ன? என்னங்க எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதில் என்ன இருக்குது? நாணத்தில் என்ன, வெக்கத்தில் என்ன வித்தியாசம்? வர்மாலாம் சொல்லும் போது எழுதுவாங்க 4 விரல் மேலே 4 விரல் உயரே அப்படின்வாங்க. என்ன உயரேனா என்ன மேலேனா எல்லாம் ஒன்று தானே அப்படின்னாங்க. இப்போ இது ஒரு பேனா இருக்குது கையில், எப்படி இருக்குன்னா அந்த பென் இஸ் ஆன் மை ஹேண்ட், ஆன் மை பாம் அப்படின்னா இது டச் ஆகிக்கிட்டு இருந்தால் இதுக்கு பேர் ஆணுன்னு சொல்லலாம். இது மேலேன்னு கூட சொல்லுவாங்க. இதை ஃபேன் இஸ் ரன்னிங் ஓவர் மை ஹெட் அப்படின்னா மேலே சுழண்டுட்டு இருக்குன்னா டச் ஆகக்கூடாது. அப்போ 4 விரல் மேலேன்னா வேற, உயரேனா வேற, மேலேன்னா இங்கேருந்து 4 விரல் பின்னாடி போகணும், அப்படியே அளந்துட்டு போகணும். இதுனா டச் ஆகக்கூடாது. அப்போ அது மாதிரி வார்த்தைகள் தமிழில் ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங்கே மாறிடும். புரியுதுங்களா?
இப்போ ஒரு முதல்ல ஒரு பெண் பார்க்க வராங்க, புரியுதுங்களா? அந்த அந்த சடங்குகள் நம்ம இந்து மதத்தில் நிறையா இருக்கும். முதல்ல பெண் பார்க்குற அப்போ மாப்பிள்ளை வந்து ஒரு சோபால உட்காந்துருக்கிறாரு. அந்த பெண்ணுடைய தோழி வந்து காதில் வந்து அதாவது மாப்பிள்ளையோட அப்பா பொண்ணோட அப்பா வந்து உட்காந்துருக்கிறாரு. அந்த மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. பொண்ணை ஜோடித்து பட்டுப்புடையெல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு மாப்பிள்ளைகிட்ட போய் எல்லாரும் முன்னாடி நமஸ்கரிச்சிக்கமான்னு சொல்லி நடுவு வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க. அது பாய விரித்து உட்கார வைக்கிறாங்க அந்த பெண்ணை. அப்போ பெண்ணோட அப்பா சொல்கிறாரு, இவங்க தாங்க பெண்ணு, ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, புரியுதுங்களா? அப்போ அவங்க உற்று ஊன்றி கவனிக்கிறாங்க. ஒரு பெண் தன்னை ஒரு ஆண் கவனிக்கும் போது ஏற்படுற உணர்வுக்கு பேர் நாணம்னு சொல்லுவாங்க. நாணத்தால் தன்னை மூடி மறைக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒரு பெண்ணு ஒரு ஆண் தன்னை கவனிக்கும் போது நாணுகிறாள்றான்னா, தன்னை கவனிக்கும் போது ஒரு ஆண் தன்னை கவனிக்கும் போது ஏற்படுற உணர்வுக்கு பேர் நாணம்னு பேர். ஞாபகம் வச்சுங்க. இப்போ அந்த பெண்ணுடைய தோழி பக்கத்தில் வந்து காதுகிட்ட அந்த பெண்ணுகிட்ட சொல்கிறா, அந்த சோபால பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு அந்த நடுவில் அந்த டை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு பற்றியா, அவர் தான் மாப்பிள்ளையாம். ஒரு ட்ரிப்பு நல்லா ஒரு நல்லா பாரு, அந்த மாப்பிள்ளைய பார்த்துக்கணும். அந்த பெண்ணு அந்த மாப்பிள்ளைய அந்த அப்படி விட்டு தலையை நிமிர்ந்து அப்படி பார்க்க முயற்சி செய்கிறா. ஆனால் பார்க்க முடியாமல் தவிக்கிறான். அந்த மாப்பிள்ளையை பார்க்க முடியல அவளால். அப்போ ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்க முடியாமல் தவிக்கிற தவிப்பிற்கு வெக்கம்னு பேரு. ஒரு ஆண் தன்னை கவனிக்கும் போது ஏற்படுற உணர்வுக்கு பேரு நாணம்னு பேரு, புரியுதுங்களா? இந்த பெண்ணுக்கு நாணமும் வெக்கமும் எல்லா ஆண்கள் இடத்திலும் வராது, அது ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு ஆணை அந்த பெண் காதலிக்க ஆரம்பிக்கிறாளோ, அந்த காதல் வசப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த ஆணை பார்க்கும்போது நாணமும் வெக்கமும் அடிக்கடி அவள் படுவதை நீங்களும் உணரலாம். அப்பொழுது நீங்கள் காம இச்சைக்கு காதல் இச்சைக்கோ ஃபியூச்சரில் ஆகுவதற்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா அவங்களுடைய அந்த அங்க அசைவை பார்க்கலாம். இந்த மெய் பொய் சொல்லாதுன்னுவாங்க, மெய்னா பொய் சொல்லாதுன்னுவாங்க. இப்போ ஒரு ஆண் பெண்ணுடைய மார்பை பார்க்குறான்னு சொன்னால் அவன் காம வயப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஆண் பெண்ணுடைய கண்ணை பார்க்குறான்னு சொன்னால் அவன் காதல் வயப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம், புரியுதுங்களா? அப்போ இவன் காமத்தில் இச்சையில் இருக்கிறான்னா காதல் இச்சையில் இருக்கானா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும், அதை புரியுதுங்களா? அப்போ ஒரு பெண்ணு நாணம் வெக்கத்தோடு வராளா, அப்போ நம்மளுக்கும் அவளுக்கும் ஒரு பரிமாற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது, அது புரியுதுங்களா? அப்போ நீங்கள் எந்த அளவுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும், அது தொடர வேணாமா, எல்லாமே நீங்கள் இதெல்லாம் சிறு நுட்பங்களை உங்கள் லைஃப்பில் அந்த பார்த்துக்கிட்டு உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும், உஷார் பண்ணிக்கணும். அது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவாக எடுத்துக்கலாம். எப்போ ஒரு எல்லா ஆண்கள் எடுத்தும் நாணம் வெக்கம் வராது, தன் மேல் அந்த இச்சை அந்த காதல் வசப்படும் பட்சத்தில் மட்டுமே அந்த நாணம் வெக்கம் ஒரு பெண்ணுக்கு வரும். அப்போ அந்த ஆணை அதற்கு அடிமையாக வாய்ப்பு உள்ளது, புரியுதுங்களா? இதில் காம சூத்திரத்தில் நிறைய எந்தெந்த பெண்ணை அனுபவிக்கணும், எந்தெந்த பெண்ணை அனுபவிக்கக்கூடாது, இதில் செய்திகளை எக்கச்சக்கமாக போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து காமத்தை அனுபவிக்கிறத பற்றி பேசலை, அதுலேருந்து விடுபடுவதை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம், புரியுதுங்களா? ஒரு தாயை அனுபவிக்கக்கூடாது, சகோதரியை அனுபவிக்கக்கூடாது, ஒரு குஷ்டம் பிடித்த பெண்ணை அனுபவிக்கக்கூடாது, ஒரு மனநோயாளியை அனுபவிக்கக்கூடாது, தன்னோட மூத்த பெண்களை அனுபவிக்கக்கூடாது. இது மாதிரி குருவினுடைய மனைவியை குரு பத்தினியை அனுபவிக்கக்கூடாது, ஒரு சிஷ்யனுடைய மனைவியை அனுபவிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த காம சூத்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 7 ஜென்மத்துக்கு இந்த பாவங்கள் எப்போதும் போகாது, அதால நரகத்திற்கு இந்த செயல்கள் வந்து உங்களை கொண்டு போய் செல்லும் அப்படின்றாங்க, புரியுதுங்களா? இந்த பெண்கள்லாம் அனுபவிக்கக்கூடாதுன்னு அவர் 22 கேரக்டர் கொடுக்குறாங்க. அவங்க எந்த பெண்ணை அனுபவிக்கக்கூடாதுன்றது, ஒரு சில எந்த பெண்ணை அனுபவிக்கலாம் அது சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண் எந்தெந்த பெண்ணெல்லாம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறான், அதாவது கவுக்கிறதுக்கு என்னன்னா எந்தெந்த பெண்கள் கவுக்கலான்னு ஒரு நியதி இருக்குது. ஒரு பெண் சகஜமாக ஒரு ஆண்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்கன்னா, பல ஆண்கள்கிட்ட ஒரு பெண் பேசுகிறாங்கன்னா எந்த ஆண்கள்கிட்டையும் அவங்க வந்து
அந்த ஆணுக்கு இச்சைக்கு ஆளாயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு கிரிக்கெட்டு விளையாடுறாங்க, இது மாதிரி ஏதோ ஒரு யோகா பண்ணுறோம், அந்த ஆசனம்லாம் போட்டு காட்டும்போது ஒரு பாடகர் இருக்கிறார், ரொம்ப சிறந்த பாடகர், நல்ல குரல் வளம் சூப்பராக இருக்குது, அதை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகை இருப்பாங்க. இப்போ இவங்க இவங்க மேலே இச்சை கொள்வாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த கலையில் திறமை கொண்டு இருக்கும் ஒரு ஆணை அந்த விரும்பக்கூடிய ஒரு பெண் அவங்க மேலே இச்சை கொள்வாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்க ஈஸியாக மடிஞ்சிருவாங்க. அதாவது ஒரு ஆணுக்கு அடிமை ஆடுவாங்க, அந்த கேரக்டர் உள்ள ஆணுக்கு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு கலை மேலே எந்தெந்த ஒரு பெண் எந்தெந்த கோணத்தில் ஆண்கிட்ட போய் மாட்டுவாங்கன்னா, ஒரு திருமணம் ஆயிடுச்சு, பல வருஷமாக குழந்தை பேர் இல்லைன்னா அந்த பெண்ணை ஆண் அணுகும்போது அவனுடைய இச்சைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒரு கணவன் இந்த ஊரில் இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க தனிமையில் இருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணை ஒரு ஆண் அணுகி அவனுடைய இச்சைக்கு ஆளாக்க முடியும் அப்படின்றது ஒரு நீதி சொல்கிறாங்க. அப்போ கணவனை பிரிந்து இருக்கிற தனித்து இருக்கிற ஒரு பெண்ணை ஆண் வயப்படுத்தலாம், வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இப்படி ஒரு 22 கேரட் அவங்க கொடுக்குறாங்க. எந்தெந்த பெண்ணை ஈஸியாக கேட்ச் பண்ணி அவன் தன்னை இச்சைக்கு ஆளாக்க முடியும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்தெந்த சூழ்நிலைக்கும் நீங்கள் யார் இருக்கிறீங்களோ அதுலேருந்து நீங்கள் விடுபடணும். புரியுதுங்களா? இப்போ நான் இப்போ காமத்திலிருந்து விடுபடுவது எப்படி, காதலிருந்து விடுபடுவது எப்படின்ட்டு ஒரு செய்தியை தான் சிறு சிறு துணுக்குகளாக, ஒரு கதை மாதிரியோ ஒரு பெரிய கட்டுரை மாதிரிலாம் சொல்ல முடியாது, அங்கங்கே துண்டு துண்டு சிறு சிறு செய்திகளை தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது உங்களுக்கு உண்மையாலே உங்களுக்கு உபயோகமாகவும் வாழ்க்கைக்கு பயனுடையாகவும் இருக்கலாம். இதில் நிறைய செய்திகள் இருக்குது. நான் ஒரு ஒரு மனநோயாளின்றாங்க, அது சித்த பிரம்மை பிடிச்சவங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கும் காம உணர்வு இருக்குது. அவங்களோட காம உணர்வு எப்படி இருக்கும்? அலிகள்னு சொல்கிறாங்க. அவங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா அலிங்களுக்குன்னு செக்ஸ், அவங்களுடைய தாட்ஸ், செக்ஸ் தாட்ஸ் எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் பலவிதமான பெண்கள் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு இச்சை. அது மலையாள பெண்களுக்கு இப்படி தான் செக்ஸ் இருக்கும், தமிழ்நாடு பெண்ணுக்கு, தெலுங்கு பெண்ணுக்கு, மராட்டி பெண், அவங்க இந்தந்த நிலைகளை தான் அவங்க விரும்புவாங்க. ஒரு நீதிகளாக இருக்குது. புரியுதுங்களா? அவங்களோட சைக்காலஜிக்கல் மைண்ட் இப்படி தான் இருக்கும். இதில் இதில் நம்ம செக்ஸு அனுபவிக்கிறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு வரல நம்ம. புரியுதுங்களா? நம்ம சைக்காலஜிக்கலாக அந்த யாரெல்லாம் காதல் காமத்துக்கு வயப்பட்டிருக்கிறாங்களோ அதில் மாட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குதோ, அவங்க டெவலப்மெண்ட் ஆக முடியாமல் அந்த மாயையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதுலேருந்து விடுபடுறதுக்கு சிம்பிள் அந்த டிப்ஸு தான் நம்ம கொடுக்குறோம். டிப்ஸு சின்ன சின்னது செய்திகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை தொகுத்து விட்டு விட்டாக தான் இருக்கும். நான் சொன்ன செய்தி அப்படி தொகுத்து கரெக்டாலாம் கோர்வைப்படுத்திலாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதில் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி இருக்கும். அதனால் இந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையை ஏதோ ஓரளவுக்கு மாற்றுறதுக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். உலகம் முழுவதும் இந்த ஆண் பெண் இச்சையை மையமாக வச்சு தான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுன்றது உண்மை. புரியுதுங்களா? நீங்கள் சினிமா படம் எடுத்தீங்கன்னா டைட்டானிக்கு படமாக இருக்கட்டும், அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஆரம்பத்தில் இருந்தது இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் சினிமா படம் எல்லாம் அனைத்து மொழிகளும் வச்சுக்கலாம், 99% இந்த சினிமாலாம் பார்த்திங்கன்னா ஒரு காதலை மையமாக வைத்து காதலுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்திகளாக தான் இருக்கும். உலகம் முழுவதும் அந்த காதல் காம வயப்பத்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு இதுலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் இயேசு சொல்வார், பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்தை அடைவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திங்கன்னு சொல்வார், இயேசு சொல்வார். அப்போ இந்த உலகம் நிலையில்லாதது, அழியக்கூடியது, மாறக்கூடியது. ஒரு நிலையான ஒரு ராஜ்யம் உனக்கு இறைவனிடத்தில் இருக்குது அந்த பரலோகத்தில். அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு உங்களே ஆயத்தப்படுத்திக்கிறேன்னு சொல்கிறார் அவர் மறைமுகமாக. சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சாது சன்னியாசிகளும் முனிவர்களும் ஏன் இந்த பயிற்சியை செஞ்சாங்க அப்படின்னா, உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இதெல்லாம் உட்காந்து காடு மணி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால உலகத்தில் இந்த இன்பத்தை நினச்சாலும் ஒரு புலம் 2 புலம், இது செக்ஸில் 5 புலம் நடங்கணும், ஆன்மீகத்தில் 5 புலம் நடங்கணுன்றான். இது ஒரு நிகழ்வு இல்லைங்களா? ஏன்னா இந்த உலகம் கச்சடாவாக இருக்குது, மாயையாக இருக்குது, அது நிலையற்றதாக இருக்குது. அந்த இன்பமும் வேணாம், துன்பமும் வேணாம், இருளும் வேணாம், ஒளியும் வேணாம், எதுவுமே இல்லாத ஒரு அது ஒரு சூன்யம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த இதுலேருந்து பர்மனெண்ட் நிரந்தரமான அந்த உயிருக்கு, ஜீவனுக்கு, ஆன்மாவுக்கு விடுதலை வேணும்.
ஆனால் அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் அந்த சுக துக்க என்பது மாயில ஆசாப்படுறது எச்சல் லாக் ஆகிட்டு இருக்கிறோம். இதுலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமும் பர்பஸும் குறிக்கோளாக இருக்குது. புரிஞ்சுங்களா? ஒருத்தன் பாலுக்கு சர்க்கரை இல்லைன்னு அலையிறான், ஒருத்தன் கஞ்சிக்கு உப்பு இல்லைன்னு அலையிறான். ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு, ஒருத்தர் பைக்கில் போகிறாரு, ஒரு ஃப்ளைட்டில் போகிறாரு. ஒருத்தருக்கு 1000 தேவை, ஒருத்தர் லட்சம் தேவை, கோடி தேவை. அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா? எல்லாருமே மன உளைச்சல், டாடா பிர்லா இருந்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்ல இருந்து அவ நிலையில் அதே உடல் உழைப்பு, மன உளைச்சல், தூக்கமே எல்லாம் இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் இந்த மெடிடேஷனில் நம்ம இந்த நிலையை அடையணும்னா அந்த விந்து சக்தி, அந்த ஒஜ சக்தி, ஆன்மீக சக்தியாக இந்த பாடி அந்த சூட்சும தேகத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பவரை உருவாக்குறதுக்கு அந்த ஆற்றல் சக்தி தேவைப்படுது. புரியுதுங்களா? பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி சார்ஜ் ஆகுது. இந்த சாப்பாடு எப்படி போட்டு நம்ம இந்த உடம்பு வளருது, சிறு குழந்தையாக இருந்து நம்ம வாலிபத்தை இப்போ வயது முதியோர் நிலை அடையுது. அப்போ உள்ள இருக்கிற அந்த சூட்சமம் இறை நிலையை உணர்றதுக்கு எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆகியும் விபத்தில் இறந்து போகிறாங்க. ஆனால் சித்தர்கள், யோகிகளும், ஞானிகளும், சாதிச்சனாலே முனிவர்களும் தன் உயிரை தானே பிரித்து இறைவனோட ஒன்றாக சேர்க்குறாங்க. மற்றவங்களாம் விபத்தினாலே நோய்வாய்ப்பட்டு சாவாங்க. சித்தர்கள் தன்னுடைய உயிரை இறைவனோடு அந்த அந்த ஜீவாத்மாவே பரமாத்மாவோடு ஒன்றரை கலக்கும் ஒரு நிலை, சேரும் ஒரு நிலை, அதுதான் முக்தி நிலை, மோட்ச நிலைன்றாங்க. அதற்கு இந்த விந்து சக்தி அதிகமாக தேவைப்படுது. அதற்கு காமத்தை கட்டுப்படுத்துன்றாங்க. அதுக்குள்ள மனோ பயிற்சிகளே குருமுகமாக பயிற்சிகளை அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க. இந்த கலையை நீங்கள் குருமுகமாக இருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் பயனடையணும். புரியுதுங்களா? இது ஒரு சிறு செய்தியை உலக மக்களுக்கு தேவையான சிறு செய்திகளை சொல்லியிருக்கேன். ஆன்மீக வளர்ச்சிக்கு இது நிரந்தர வாழ்க்கையில் நிலையில்லாத வாழ்க்கையை அழியக்கூடியது, நீர்க்குமிழி போன்ற ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஆன்மீகத்தில் ஞானத்தை, முக்தி, மோட்ச நிலையை அடைவதற்கு இந்த பயிற்சி உங்களுக்கு உபயோகமாக குருமுகமாக இருந்து அந்த தியான பயிற்சியை கற்றுங்க. நன்றி, வணக்கம்.